இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை பார்க்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பொதுவாக இளந்துளிர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியம் என்ன, சபையை குறித்து பார்க்க போகிறோம். சபையில் இருக்கக்கூடாதது எது அப்படின்னு இன்னைக்கு பார்க்குறோம். பாருங்க, இன்னைக்கு சபைகளுக்குள்ள அநேகர் நாம் கலந்து வருகிறோம். சபை என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தினால கட்டப்பட்ட ஒரு சபை. தேவன் மூலமாய் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற சபை. இந்த சபைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பலவிதமான ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இந்த நாட்களில் சபைக்குள்ள பிரிவினைகளும் சண்டைகளும் மார்க்க பேதங்களும் ஒன்றை ஒன்று பிரிந்து கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு கொள்கைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு சபைகளில் இந்த ஒரு மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீ பெரியவர்களாக நான் பெரியவனா என்று சொல்லுகிற அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, உபதேச கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த 12 சீஷர்களை பாருங்க. கொஞ்சம் அந்த 12 சீஷர்களுக்குள்ளேயும் பலவிதமான வேறுபாடு இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, சுபாவத்துல வேறுபாடுகள் இருந்துச்சு, அவங்களுடைய ஆக்டிவிட்டியில வேறுபாடு இருந்துச்சு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேதுருவை பாருங்க. அவர் என்ன செஞ்சாரு, அந்த சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணா 3000 5000 பேர் அங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அங்க நம்ம நினைச்ச முடியும் பார்க்க முடிகிறது. ஆனா அதே நேரத்துல பாருங்க, அந்திரேயாவை பாருங்க. ஒரு சிறு வண்டை போய் சுவிசேஷம், அந்த சிறு அவனு அந்த இடத்துல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ஒரு பகுதியை அவங்க செய்யறாங்க. அந்திரேயா இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ பாருங்க, பேதருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஆனா அதே தோமாவுக்கு அந்த விசுவாசத்தை காண முடியவில்லை. அப்போ இன்னைக்கு ஊழியங்கள்ல ஊழிய ஸ்தாபனங்களில் பலவிதமான ஒத்த கருத்துகள் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாம் பிரிந்து போகக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பிசாசு எடுக்கிற காரியம் என்ன, பிரிக்க வைத்து விடுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் அரவணைத்து கொண்டு போக கர்த்தர் விரும்பினார். ஆனால் பிசாசு சபைகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிலையும் நாம் என்ன செய்யணும், ஒரு மனம் உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படும். ஆனா இன்னைக்கு அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அநேகர் பிரிந்து போகிறார்கள். அநேகர் குடும்ப வாழ்க்கையில பாருங்க, அந்த குடும்ப வாழ்வும் நம்முடைய வாழ்க்கையில கருத்து வேறுபாடு அதிகமாக பிரிந்து செல்லு விடுகிறார்கள். எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல. இதே போலதான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட இந்த 12 சீசர்கள் பலவிதமானவர்களாக இருந்தார்கள். ஆனா பிரிவினை வரவில்லை, ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒற்றுமை தான் கிறிஸ்தவத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஒற்றுமை, ஒரு மனம் கிறிஸ்தவத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு விசுவாசம் எடுக்கிற காரியம் என்ன, பிரிவினை. அந்த பிரிவினையில ஒரு ஆளை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாட்டி விடக்கூடாது, கவனமா இருக்கணும். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டீ கடைக்கு நம்ம போங்க. ஒரு டீ கடையில நம்ம ஒரு 5 பேர் போறோம். ஒரு 5 பேர் நம்ம போறோம் அப்படின்னா அந்த 5 பேரை என்ன செய்யறோம், ஒவ்வொரு நபரும் சொல்றாங்க. ஒரு லைட்டின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் சொல்றாங்க வித்தவுட் டீ அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் பால் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் ஸ்ட்ராங் டீன்னு சொல்றாங்க, ஒரு ஆள் லைட் டீன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு 5 பேர் ஒரு கடைக்கு போனாலே பல விதமான சூழ்நிலைகள்ல நம்ம அங்க போறோம். அதனால ஐயோ நான் குடிக்கிறது தான் நீ குடிக்கணும், நான் லைட் டீ குடிச்சா நீ தான் லைட் டீ குடிக்கணும், இல்ல நான் ஸ்ட்ராங் டீ குடிக்கிறேன் அதனால நீ ஸ்ட்ராங் டீ குடி அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ அவங்கவுங்க விருப்பம். இப்போ சிலருடைய கருத்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா பலவிதமான கருத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வருவது உண்டு. ஆனாலும் அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கருத்துகள் 1000 இருந்தாலும், ஒருவருக்கு ஒருவர் வேறுபாடுகள் 1000 இருந்தாலும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளேயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்குள்ளேயும் நான் நிலையாக நிற்போமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த திருச்சபைக்குள்ள ஒரு மனமும் ஒற்றுமையும் காணப்படும். அங்க அந்த கருத்துக்களை கொண்டு வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லும் பொழுது அங்கு பிசாசு மிக தந்திரமாய் நம்மளை பிரித்து விடுகிறதற்கு முயற்சி செய்வான். ஆகவே அன்றைக்கு இருந்த சீஷர்கள் பலவிதமான கருத்து உடையவர்களாக இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே வலதுபுறம் இருக்கவா, இடதுபுறம் இருக்கவா, இல்லை முன்ன இருக்கவா, பேக்ல இருக்க, இப்படியெல்லாம் அங்கே அந்த அந்த இடத்தை குறித்து, பரலோகத்துக்கு போறதை குறித்த பலவிதமான சிந்தைகளோட தான் இருந்தாங்க. சரி, அப்போ இன்னைக்கு சபைகளுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு மனமா அந்த இடத்துல ஒற்றுமையா நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.